ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக நான் சாரீ வாங்கி ரிவ்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சும்மா ஒன்றும் நம்ம ஓசியில் ஒன்றும் போய் ஒருத்தட்ட நம்ம சேலை வாங்கலை. அதான உண்மை. நம்ம பைசா கொடுத்து தான் நம்ம வாங்குகிறோம். இவ்வளோ கடைகள் இருக்கும்போது பக்கத்தில் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு புட்டிக் தேடி நம்ம போய் வாங்குகிறோம் அப்படின்னாக்க அந்த சாரீ நமக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா கஸ்டமரை கவர்றதுக்காகவே பெரிய பெரிய கேமராலாம் வச்சு, வெளியில் ஆட்கள்லாம் நிறைய வச்சு, ரோட்டுலையும் அங்கேயும் இங்கேயும் மரத்துலையும் அப்படியும் இப்படியும் ஏகப்பட்ட மேக்கப்பும் போட்டு லைட்டிங்கும் போட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. அதையெல்லாம் பார்த்து தானே நம்ம சாரீ ஆர்டர் பண்ணுறோம். நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த புட்டிக்கில் சாரீ எப்படி இருக்கும் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் வீடியோஸை பார்ப்பேன், சில வீடியோஸ் பார்ப்பேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சில ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு நல்லா இல்லை அப்படின்னு. வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். அப்போ தான் அதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தா நம்ம ஒருவேளை நம்ம தெரிஞ்சுக்கலாமோ அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமான ஒரு சாரீ தான் எனக்கு வந்துச்சு ஒரு புட்டிக்கிலேருந்து. பேர் சொல்ல நான் விரும்பலை, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? நான் யாரோட பேரையும் மென்ஷன் பண்ணல. என்னோடய சேனலே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. திரும்பவும் என்னால் சேனல் ஓப்பன் பண்ண முடியும், திரும்பவும் என்னால் வர முடியும். ஆனால் நான் ஒருத்தர் கிடையாது, நான் சொல்லி இன்னும் 100 பேர் கூட சேனல் ஓப்பன் பண்ணுவாங்க. என்ன அதே யாரை பற்றி சொல்லணுமோ எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா? நீங்கள் ஒரு ரிவ்யூவை நாங்கள் ஓசியில் ஒன்றும் வாங்கலை, பைசா கொடுத்து தான் நாங்கள் சேலையை வாங்கியிருக்கோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு மனநிறைவான சேலை வரல, எங்களுக்கு ஏமாத்துற மாதிரி ரொம்ப குவாலிட்டி மோசமான ஒரு சாரீ வந்திருக்கு அப்படின்னா நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஓசியில் ஒன்றும் புடவை வாங்கலை, புரியுதா? 500 ரூபா கொடுத்து துட்டு கொடுத்து தான் வாங்கியிருக்கு. காசு கொடுக்காம நீங்கள் ஒன்றும் ஓசியில் ஒன்றும் தரலை புடவை. சரியா? அந்த வீடியோவுக்கு ரீசெண்டாக ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன், சாரீ சரியில்லை அப்படின்னு. நான் உண்மையாக தான் போட்டிருக்கேன். நான் ஒன்றும் சொல்லல. ஓப்பன் வீடியோலேருந்து எல்லாமே இந்த வீடியோ நான் டெலிட் பண்ணாமல் என்கிட்ட இருக்க தான் செய்யுது. என்ன ஓப்பன் பண்ணதுலேருந்து எல்லா வீடியோவும் இதை மக்களுக்கு நான் கொண்டுட்டு போகணும் சரியில்லைன்னு சொன்னேன்னா நீங்கள் ஒழுங்காக இருந்திருக்கணுமா? நீ ஒழுங்காக இருந்து சேலை உண்மையாக அந்த பைசாவுக்கு ஏற்ற குவாலிட்டி சரி எங்களுக்கு அனுப்பி இருந்துட்டு நாங்கள் பொய்யான தகவலை சொல்லியிருந்தா நீ கேட்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. என்ன அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் எங்களுக்கு ஆதங்கத்தை நாங்கள் நான் ஏமாந்த மாதிரி மற்றவங்க யாரும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக நான் வீடியோஸ் போட்டேன், ரிவ்யூஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஸ்ட்ரைக் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஏன்? குற்றம் நினைச்சுன்னா குறுகுறுக்குமோ? நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தா நான் நல்லபடியாக ரிவ்யூ கொடுத்துருப்பேன்ல. நான் ஒரு ஆளாக கொடுக்குறேன். இப்போ பார்த்தா ஏகப்பட்ட பேர் புட்டிக்கு சரியில்லை, இவங்கள்ட்ட குவாலிட்டி சரியில்லை, மெட்டீரியல் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது. அதே மாதிரி அந்த வீடியோக்கிலையும் கமெண்ட்ஸ் வருது. ஏகப்பட்ட பேர் வீடியோஸும் போட்டிருக்காங்க. எனக்கு முன்னாடி நான் சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். எனக்கு இது மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அவங்கள பற்றி ரிவ்யூ போட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏம்மா நீ ஒழுங்காக சேலையை அனுப்பியிருந்தா நான் ஏமா உனக்கு ரிவ்யூ சரியில்லை புடவை சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட போகிறேன்? சொல்லுங்கள். நீங்கள் ஒழுங்காக அனுப்பியிருக்கணும் இல்லையா? நீங்கள் உண்மையாக இருந்துட்டு நீங்கள் செஞ்சுருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒழுங்காக இல்லாமல் சேலையை அனுப்பி வச்சுட்டு நாங்கள் ரிவ்யூ இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்க என்ன நியாயம்? புட்டிக் வச்சு நடத்துறீங்க, நீங்களாம் இவ்வளோ மேக்கப் போட்டு இவ்வளோ இது போட்டு இப்படியெல்லாம் நீங்கள் வீடியோ போடுறது எதுக்காக போடுறீங்க சொல்லுங்கள்? அதெல்லாம் பார்த்து நாங்கள் பயங்கி கவர்ந்து அப்படியே அந்த புடவை நாங்கள் வாங்கணும் அப்படின்னு தானே. எத்தனை பேருக்கு நீங்கள் அப்படியே காட்டின புடவை அப்படியே அனுப்பியிருக்கீங்க? முக்கால்வாசி பேருக்கு மோசமாக தான் புடவை அனுப்பியிருக்கீங்க. இது எல்லா புட்டிக்கும் நான் சொல்லலை, ஒரு புட்டிக்கு மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன். நேம் சொல்ல மாட்டேன். சரியா? நேம் சொல்ல மாட்டேன். என்னால் ஓப்பனாக சொல்லவும் முடியும். இன்னைக்கு இப்போ என் ஹஸ்பண்ட் வந்தோன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவர் தைரியமாக சொல்லுவார், நீ ஏன் இப்படி சொல்கிற, புட்டிக்கு பேரை சொல்லியே சொல்லு, பெரிய இந்த சேனலில் இது போனால் இன்னொரு சேனல் அப்படி தான் சொல்லுவார். நான் அவர் போட்டு இன்னும் 2 சேனல் ஓப்பன் கிழிச்சாலும் கிழிப்பார். அவர் அப்படிப்பட்ட மனுஷன். ஏன்னா நாங்கள் உங்கள்கிட்ட ஓசியில் ஒன்றும் வாங்கலை, பைசா கொடுத்து தான் நாங்கள் பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் சேலையை அனுப்பிட்டு ஸ்ட்ரைக் கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை பேருக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க? இல்லைன்னு கேட்குறேன். எத்தனை பேருக்கு நான் ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க? பேர் வச்சுருக்கீங்க புட்டிக்கு, நாங்கள் பேரையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம். அப்புறம் பேர் எதுக்கு வச்சுருக்கீங்க? வெறுமனே பிளாங்காக அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே?
உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வச்சுருக்கீங்க, பேர் வச்சு. எதுக்கு வச்சுருக்கீங்க? புட்டிக்கு வந்து நாங்கள் வந்து எல்லோரும் பேரை சொல்லணும்னு தானே வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒழுங்காக இல்லாமல், நீங்கள் குவாலிட்டி இல்லாமல் சேலையை அனுப்பி வச்சுக்கிட்டு என்னமோ பெருசாக நியாயம் பேச வந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்து வச்சுருக்கீங்க. என்னால் இதுக்கு மேலேயும் கிளின்னு கிழிக்க முடியும். நான் பார்க்குறதுக்கு சாஃப்டாகவும் பேசுவேன், என்னால் பேச முடிஞ்சால் ஹை லெவல்லையும் நான் பேசுவேன். புரியுதா? இது மட்டும் இல்லை, என்னால் 1000 சேனல் ஓப்பன் பண்ணி கிழிக்க முடியும். ஒழுங்காக கஸ்டமருக்கு உங்களால் அனுப்புகிற சேரீக்கு குவாலிட்டியான சேரீ அனுப்ப முடிஞ்சால் புட்டிக்கு வச்சு நடத்துங்க மேடம். இல்லை அப்படின்னாக்கா தயவு செஞ்சு உங்கள் புட்டிக்கு நீங்கள் மூடிட்டே போகலாம். சரியா? க்ளோஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா ஒரு தடவை வாங்குவோம், அடுத்த தடவை கண்டிப்பாக நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னா உங்கள் லட்சம் தான் தெரிஞ்சு போச்சே. நீங்கள் வீட்டுக்கு வேலைக்கு கட்டுறதை விட மோசமான சேலையை தான் அனுப்பி வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னமோ பெருசாக அனுப்பி வச்சு சொல்கிறீங்க, ஸ்டைல் கொடுத்து வச்சுருக்கீங்க. குற்றம் நினைச்சு தான் குறுகுறுக்குதோ? என்ன கன்றாது இதெல்லாம்? சின்ன பிள்ளைத்தனமாக செய்கிறீங்கம்மா நீங்களாம். தேங்க்யூ மக்களே. நான் அந்த ரிவ்யூ வந்து வேறு மாதிரி போட்டேன், அதாவது சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னால அவங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து என்னோட சேனலில் வந்து காப்பிரைட் கொடுத்து அந்த வீடியோவை வந்து எடுத்துட்டாங்க. சரியா? காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாச்சு அப்படின்னா 90 நாளைக்கு வந்து நம்ம வீடியோ வந்து மேக்ஸிமம் எதுவும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்கும் நம்ம வாங்கக்கூடாது. அப்படி வாங்கணும் 3 ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னாக்க மேக்ஸிமம் வந்து சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடும், டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் கொடுக்கல, பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.